பல்வேறு ஜாப்புகள் கூடாக ஒரு இனவாத அரசாக ஸ்தாபித்திருக்கின்ற ஒரு வேளையிலே, ஒரு ஜனநாயக மறுப்பு நிறுவனமாக மாறியிருக்கின்ற வேளையிலே, நாங்கள் இப்போது அது இடையிலே பரவலாக கையளிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்த தன்னுடைய அதிகாரங்களை சிறிதளவாவது கையளித்த உரிமைகளை மீளப்பெறும் திவனமுனு என்கிற சட்டமூலத்தை கொண்டு வருகின்ற ஒரு காலகட்டத்திலே அதற்கான நெருக்கடியை எல்லா வகையிலுமே இப்போது இருக்கின்ற அரசு இலங்கையிலே கொடுத்து வருகின்றது. உங்களுக்கு தெரியும், இலங்கை அரசின் ஆதரவாளராக இருந்த ஒருவரையே பிரதம நீதியரசராக நியமித்தார்கள். அதே பிரதம நீதியரசரை இன்று பதவி அகற்றுவதற்காக மிக தீவிரமாக பல்வேறு தளங்களிலும் பிரச்சாரங்கள், பாராளுமன்றம், இன்ன பிற விஷயங்களுக்கு ஊடாக அவர்கள் செயற்பட்டு வருகின்றார்கள். இந்த ஒரு காலகட்டம் நாங்கள் திரும்பி பார்ப்போமே, ஆனால் இந்த இலங்கை அரசு என்கின்ற வடிவத்தை மாற்றாத வகை வரையில் இலங்கையிலே சமாதானம் என்கின்ற விஷயம் இடம்பெறப் போவதில்லை. அந்த இலங்கை அரசு என்கின்ற அந்த நிறுவனம் பல்வேறு காலகட்டங்களுக்கு ஊடாக வளர்ந்து வந்தாலும் ஆரம்பத்தில் பிரித்தானிய பாராளுமன்ற முறையை ஒத்ததான ஒரு நவகாலனிய பாராளுமன்றத்தை கொண்டிருந்தது. அந்த பாராளுமன்றத்துக்கு ஊடாகவே அதே பாராளுமன்றத்தின் அதிகாரங்களை இழக்கச் செய்கின்ற ஒரு ஜனாதிபதி முறையை ஜெயவர்தன கொண்டார். பின்னர் வந்த அனைவரும் அந்த முறையை இல்லாமல் செய்வது பற்றி பேசினார்கள், சந்திரிகா அம்மையார் உட்பட. ஆனால் அது இன்றைக்கு வரையும் சாத்தியப்படாத ஒரு விடயம். இனிமேலும் அது சாத்தியப்பட போவதில்லை பாராளுமன்ற முறை கூடாக. ஏனென்றால் அந்த முறை என்பது என்னளவில்லை, நான் நினைக்கின்றேன் ஏகாதிபத்தியங்கள் அந்த முறையை இலங்கையிலே வைத்திருக்க விரும்புகின்றன. அவ்வாறான ஒரு அதிகாரங்கள் ஒரு தனிநபர் மீது குவிக்கப்பட்டிருக்கின்ற விடயங்கள் அந்த ஏகாதிபத்தியங்களின் சேவையை இலங்கையிலே செய்வதற்கு மிகவும் இலகுவான வழிமுறையாக இருக்கும் என்ற காரணத்தாலே அவர்கள் அவ்வாறான ஒன்றை பேண விரும்புகின்றார்கள். இந்த முறையை உடைத்தெறியாத வரையிலும் அது இலங்கையில் இருக்கின்ற எந்த மக்களுக்கும், அது சிங்கள மக்களாக இருக்கலாம், தமிழ் மக்களாக இருக்கலாம், முஸ்லிம் மக்களாக இருக்கலாம், மலைய மக்களாக இருக்கலாம், இல்லை அங்கே இருக்கின்ற வேடுவர்களாக இருக்கலாம், இன்னும் பிற மக்களுக்கு, எந்த மக்களுக்குமே அது ஒரு ஜனநாயக முறையிலான உரிமைகளை வழங்குகிற ஸ்தாபனமாக அது இருக்கப் போவதில்லை. அந்த ஒரு நெருக்கடியான ஒரு விஷயத்தை நாங்கள் இலங்கையை ஜனநாயகப்படுத்துவதன் மூலம்தான் இலங்கையில் எல்லா இன மக்களுக்குமான ஒரு ஜனநாயகத்தை உருவாக்க முடியும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக கடந்த 30-40 ஆண்டு கால வரலாறு, அதாவது 60 ஆண்டு கால சுதந்திரத்துக்கு பின்னான வரலாறு கூட எங்களுடைய சமூகத்தை இனரீதியாக பிரிக்கின்ற நிலைமையிலே வளர்த்து கொண்டு இன்று இன பகைமையை உருவாக்கி வைத்திருக்கின்றது. நீங்கள் சர்வசாதாரணமாக ஒரு முஸ்லிம்களை தமிழர்கள் நம்புவதில்லை, தமிழர்களை முஸ்லிம்கள் நம்புவதில்லை, ஒரே மொழி பேசுகின்ற மக்களை இன்று பிரிந்திருக்கின்றோம். இன்னொரு வகையிலே மட்டக்களப்பு யாழ்ப்பாணம் என்ற பிரிவினை இன்றைக்கு பெருமளவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. மறுபுறத்திலே இந்த சிங்கள மக்கள் அனைவருமே தமிழர்களுக்கு எதிரானவர்கள் என்ற மாதிரியான கருத்து தான் இன்றைக்கு பரவலாக இருக்கின்றது. நான் அண்மையிலே ஒரு நண்பரோடு பேசிக் கொண்டிருந்த வேளையிலே இந்த சமநீதி இயக்கத்தை பற்றின கதை வந்தது. ஜேவிபியிலிருந்து பிரிந்த புதிய ஜேவிபி அணியினர் அதை உருவாக்கி வருகின்றார்கள். அப்போது நான் ஒரு விஷயத்தை உணர்ந்தேன். உண்மையிலேயே இந்த 86 அல்லது 87 அந்த கால இந்திய இராணுவத்தின் வருகைக்கு பின்னான தமிழ் சமூகத்தின் முற்போக்கான பிரிவு இளைஞர்கள் அனைவருமே பெருமளவுக்கு 90-80% விடுதலை புலிகளில் தான் இணைந்திருந்தார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு வேறு எந்த தெரிவும் இருக்கவில்லை. இதே போல சிங்கள பகுதிகளிலே எழுந்து வந்த இளந்தலைமுறையினர் பெருமளவுக்கு ஜேவிபியிலேயே சேர்ந்திருந்தார்கள். அந்த உண்மையை நாங்கள் தரிசிக்க தவறி இருந்திருக்கின்றோம். அதனாலேயே ஜேவிபியை முற்றுமுழுதான ஒரு இனவாத அமைப்பாக நாங்கள் கருதுவதால் அந்த அமைப்புகள் இருந்த அணிகளை பற்றின உணர்வுகளை நாங்கள்
தெளிவாக இனங்காணாமல் இருந்திருக்கின்றோம். அந்த அணிகள் நான் நினைக்கவில்லை இன்றைக்கு இருக்கிற எல்லா அணிகளுமே முற்போக்கானவை புரட்சி செய்துவிடும் என்று. ஆனால் ஒரு நீண்ட வரலாற்றிலே இந்த சமூகத்திலே அவர்கள் சில மாற்றங்களை செய்ய முடியும். அந்த விடயங்களை நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள தவறி இருக்கின்றோம் என்ற ஒரு பார்வை எனக்கு உண்மையிலேயே இந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்னால் எனக்கு பட்டது. இந்த பின்னணியிலே இங்கே இந்த மாலை நேரத்திலே இந்த காலம் பற்றிய இந்த தங்களுடைய அவதானிப்புகளையும் தங்களுடைய பகிர்வுகளையும் செய்து கொள்ள சிலர் வந்திருக்கின்றார்கள். அதிலே முதலாவதாக தோழர் கோதாஸ் அவர்கள் வந்திருக்கின்றார். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது, அவர் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் மிக நீண்ட கால உறுப்பினர். நான் ஒரு சிறுவனாக 4-5 வயது சிறுவனாக அவரை கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினராக கண்டிருக்கின்றேன். இன்றைக்கு அவர் சில காலங்களுக்கு முன்னர் ஜாழ் மாவட்டத்தின் கம்யூனிஸ்ட் கட்சியின் அமைப்பாளராக இருந்தார். பின்னர் தோழர் டி குணசேகரனுடைய அமைச்சின் அவருடைய செயலாளராக இருந்தவர் இப்போது இங்கே இருக்கின்றார். அவர் மிக நீண்ட காலமாக இடதுசாரி இயக்கங்களில் தொழிற்பட்டு வந்தவர். அவருடைய பேச்சை இப்போது அவருக்கு இந்த பணத்திலே 28 15 நிமிடங்கள் அவரை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.